ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் 4-5 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி தட்டைப்பயிறு ஒரு 10 விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு வேக வச்சுருங்க. நான் ஆல்ரெடி தட்டைப்பயிறு வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சா டேஸ்ட் மாறிடும். மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணி இது கூடயே சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.